நாம் தொடர்ச்சியாக பிரசங்கி புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இதனாலே பிரசங்கி 6வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 795வது பக்கம், 795 பிரசங்கி 6வது அதிகாரம். அதிகாரத்திலே 12 வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் 3 பிரிவாக பிரித்து 3 அடிப்படையான காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது இதனுடைய அடிப்படையான ஒரு சத்தியம், ஒரு மனுஷன் கடவுளற்று வாழும் பொழுது, கடவுளற்று அவன் சந்தோஷத்தை தேடும் பொழுது, கடவுள் இல்லாம அவன் நிம்மதி விடுதலை தேடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன அப்படின்றதுதான் அவன் சொல்றான். கடவுளற்ற உழைப்பு, கடவுளற்ற ஞானம், கடவுளற்ற சூழ்நிலை, கடவுளற்ற மனித வாழ்க்கை, கடவுளற்ற மனித பொறுப்புகள், இதெல்லாம் மாலையான விஷயங்களை வச்சிருக்கிறார். 5வது அதிகாரத்திலே நாம கடவுள் இல்லாம மனிதன் செய்யக்கூடிய எல்லா உறவுகளும் மாலையானது. கடவுளுக்கு முன்பாக மெய்யான உறவுகள் இருக்கிற மனுஷன்னா இந்த பூமியில சக மனிதனிடத்துல மெய்யான சமாதானத்தோடு வாழ முடியுன்ற காரியத்தை பார்க்கணும். இந்த 6வது அதிகாரத்துல எது திருப்தியுள்ளவாகும்? இவ்வளவு நேரம் வருது, இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில மாலையிலானது, இதெல்லாம் வீணானது அவர் சொல்லும் பொழுது, இந்த அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியும் திருப்தியையும் மனுஷன் அடைய முடியும். நிறைய நேரம் நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு, ஆண்டவருக்கு எழுவதற்கு அதுதான் பிரதான காரணம். இருதயம் சந்தோஷமா இல்லை, நம்ம இருதயம் திருப்தியா இல்லை, மகிழ்ச்சியா கேள்வி எல்லா காரியங்களையும் நம்ம ஏமாற்றம் அடைந்து இப்ப எங்க மகிழ்ச்சின்றதான் அவர் சொல்றார். முதல் 6 வசனங்களை நம்ம பிரதானமாக பார்க்கும்போது முதலாவது சொல்லக்கூடிய காரியம், முதல் 3 வசனங்களை வாசம். முதல் 3 வசனங்களை வாசம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கு உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவன் பிரேத புலி முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிறோம் கருவிழந்த பின்னம் வாசி என்றேன். அவர் ஆரம்பிக்கிறாரு சாலமோன், சூரியனுக்கு கீழே கண்ட வேறொரு தீங்கு, மனித வாழ்க்கையில் காணக்கூடிய இன்னொரு மோசமான காரியம், அது மனிதர்களுக்குள்ளே பெரும்பாலும் நடக்கிறது. உலகத்தில் பார்க்கும்போது பெரும்பாலும் மனிதர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றாரு, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஒரு மனுஷன் செல்வத்தை அடைகிறதுக்கும் கனத்தை அடைகிறதுக்கும் சொத்தையும் சம்பத்தையும் அடைகிறதுக்கும் தேவன் ஊற்று காரணம். கடவுளுடைய அனுமதி இல்லாமல் சுத்தம் இல்லாமல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் புகழும் கனமும் மேன்மையும் ஐஸ்வர்யமும் நடைபெறாது. தேவன் தான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கான யாக்கோபு சொல்லுது, இங்க பிரசங்கி அதை பிரதானமாக சொல்றான். கடவுளுக்கு இதை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு கையில்லாமல் கிடைக்கும். ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். 2வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, என் இருதயத்தில் நான் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைச்சு, என் கண்ணு ஆசைப்பட்ட இதை நான் விட்டு வைக்கிறேன். இப்போ சாலமோன் இங்க தன்னையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஏன்னா அந்த சொல்லப்பட்டக்கூடிய இந்த 3 வசனமும் சாலமோன் ரொம்ப நேரடியா பொருந்தும். கடவுள் தன்னுடைய வார்த்தையை முற்று பார்த்து சொல்றாரு. ஏன்னா தேவன் சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் புகழையும் படைகளையும் மறுமனையாட்டிகளையும் மனைவிகளையும் அரண்மனைகளையும் எல்லா சொத்துக்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்த தேவன் அவன் ஆசைப்பட்ட எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு, குறைவில்லாம அவனுக்கு கிடைக்குது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. கடவுள் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலைய தேவன் அவன் கொடுத்திருக்கிறார். மனுஷன் உழைக்கலாம், மனுஷன் சம்பாதிக்கலாம், மனுஷன் அணைய புகழத்திடலாம், பொக்கிஷம் கட்டலாம். ஆனா அதுல அவனுடைய சந்தோஷத்தை தேவன் வைப்பதில்லை. அதிலிருந்து பெறக்கூடிய நன்மையை அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையை தேவன் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயும் கொடிய தீங்குமாக இருக்கிறது.
மனுஷனுக்கு பணத்தை கொடுக்கிறார், கடவுள் ஒரு மனுஷனுக்கு புகழை கொடுக்கிறார், கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல டைரக்டரை கொடுக்கிறார். அவன் இந்த உலகத்தினுடைய பார்வையில ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாங்கிறதுக்காண்டி அது மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்க அர்த்தம் கிடையாது. கடவுள் ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில உலக ஆசீர்வாதங்கள் கொடுப்பது கடவுள் அவன் மேல் பிரியும் உள்ளவனாக இருக்கிறார்னோ, அவன் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அடைஞ்சு திருப்தி உள்ளவனாக இருக்கிறான்றதோ அர்த்தம் அல்ல. ஏன்னா சாலமோனுடைய வாழ்க்கை அதுதான். சாலமோன் கடவுள் ஞானத்தையும் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் புகழையும் அவருடைய வாழ்நாள்ல வெள்ளி ஒரு பொருளே இடப்படவில்லை. வெள்ளி தூக்கி வீசப்படுகிற கற்களை கூட எரிசலேம் பயணப்படுச்சு. வெள்ளிக்கு மதிப்பே கிடையாது. அவனுடைய அரண்மனை, அவனுடைய மாளிகை எல்லாம் தங்கத்தால் செய்யப்படும். அவருடைய தேவாலயத்தினுடைய எல்லா பணிமுட்டுகளும் அவருடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாம் தங்கத்தால குலாம் பூசப்பட்டது. யானை தந்தத்தினால அவருடைய சிங்காசனம் பிரம்மாண்டமா செய்யப்பட்டது. பூமியில் உள்ள எல்லா பகுதிகளில் இருந்து அவனுக்கு அநேக பொக்கிஷங்கள் வெகுமதிகளை அநேக கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கேதுரு மரங்களாலும் தேவதார விருட்சங்கள்னாலும் அவனுடைய எல்லா கட்டிடங்களையும் அவன் செய்தான். யுவராஜாக வாசிக்கும் பொழுது பூமியில இப்படி ஒரு மனுஷனை வாழ்ந்திருப்பானா கற்பனை கூட முடியாது. அவ்வளவு மகிமையா மேன்மையா புகழின் உச்சியில, ஐஸ்வர்யத்தின் உச்சியில, ஞானத்தின் உச்சியில மனுஷன் நடந்துச்சான். ஆனாலும் அதுல எதிரையுமே அவனுக்கு திருப்தி, அதை எதையுமே மகிழ்ச்சியா அனுபவிக்கக்கூடிய சக்திய, அத்தாரிட்டிய, பவரை கடவுள் அவனுக்கு கொடுக்கல அப்படின்றத சாலமோன் நீதிமொழிகள் 15-16 தேவி சேர்த்து அவர் வேறு வகையில திருமணம் சொல்றார். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 15-16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலாலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை உத்தமம். பகையோடு இருக்கும் கொடுத்த எருதின் கரியை பார்க்கிறோம், சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய அதிக ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம். அநேக ஐஸ்வர்யங்களையும் பொக்கிஷங்களையும் பார்த்து சஞ்சலத்தோடு வாழ்றதை விட கடவுள் பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருள், கொஞ்ச நன்மை நல்லது என்பதை அவராக பிரதானமாக கடவுள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தாலும், அவருடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும், அவருடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சிக்கும் தேவன் அதில் வைக்கல என்பதை பிரதானமாக சொல்றார். இரண்டாவது இன்னொரு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றார். 3ஆம் வசனத்துல ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து அவன் தீர்க்க ஆயுசு அடைஞ்சிருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேதக்கல்லறை முதலாய் இல்லாமலும் போவான். அவனை பார்க்கிலும் முதல் மனிதனே ஐஸ்வர்யம் பொருள் எல்லா நன்மைகளும். அடுத்த ஒரு மனுஷன் அவன் 100 பிள்ளைகளை பெற்றான். 100 பிள்ளைகளை அவன் பெற்றான். பழைய ஏற்பாட்டில் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதம்ன்றது அவர்களுடைய பிள்ளைகள் காலங்கள் சொல்றார். நான் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கேன், பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். 100 பிள்ளைகளை பெற்றவன் அவன் 100 பிள்ளைகள் தான் 100 பிள்ளைகளை அவன் படிக்க வைக்கணும், 100 பிள்ளைகளுக்கு அவன் வேலை வாங்கி கொடுக்கணும், 100 பிள்ளைகளுக்கு அவன் திருமணம் செய்யணும், 100 பிள்ளைகளுடைய பேரன் பேட்டிகள் இருப்பாங்க. இதெல்லாம் அவன் அடையணும். 100 பிள்ளைகளை பெற்று அவன் அநேகம் ஜீவிக்கிறான். அவன் தீர்க்க ஆயுசு அடையிறான். 90 வயசு மேல ஆகிறான். 100 வயசு வரைக்கும் அவன் ஆயுசு உள்ளவனா அவன் இருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமல் எந்த செல்வம்னா பிள்ளை செல்வம், தீர்க்க ஆயுசு இருக்கிற செல்வம். பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவன் நீண்ட வருஷம் ஆரோக்கியம் அவங்களோட வாழ்ந்தாலும் அவன் பிள்ளைகள்னாலையும் அவனுடைய ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையினாலையும் அவன் திருப்தி அடையாம போனான்னு சொல்றான். அடுத்து சொல்றது அவனுக்கு பிரேதக்கல்லறை முதலாக இல்லாமல் போடுவானால் எல்லா பிள்ளைகளை பெற்று எல்லா நன்மைகளும் அவனை அடைஞ்சு இந்த காலம் ஆரோக்கியமா நோய் இல்லாமல் வாழ்ந்தாலும் அவனுடைய பிள்ளைகள் அவன் கணவன் அவன் போனான்.
அவனுடைய இறுதி காலத்தில் அவனுடைய பிள்ளைகள் அவனை பராமரிக்காம போனான். அது ரொம்ப சொல்லுது, அவனுக்கு பிரேத கல்லறை இதெல்லாம் எல்லாம் அவனை அடக்கம் பண்றதுக்கு ஆகலைன்னு சொன்னான். அவன் செத்துட்டான்னு சொன்னான். அது ஒரு மிருகத்தை போல வீசப்படக்கூடிய ஒரு நிலையில இருப்பான்னு சொன்னான். சாகும்போது அந்த நூத்துல ஒண்ணு கூட அவனை தாங்கல பராமரிக்கன்னு சொன்னான். அவன் மரண தருவாயில இக்கட்டுகளை நோய்களை இருக்கும் பொழுது அவன் விசாரிக்கக்கூடிய ஆதலாம அவனுடைய வாழ்க்கை முடியும்னு சொன்னா, அவனை பார்க்கிலும் கருவடைந்த பிண்டம் வாசி, அவனை விட கருவிலேயே வளர்ந்து மறிக்கக்கூடிய ஜீவன் அந்த குழந்தை நீராங்க. அவன் 100 பிள்ளையை பத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று நீண்ட ஆயுசோட அவனுடைய வாழ்க்கையில சஞ்சலத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து எல்லா மனித உறவுகளாலையும் கைவிடப்பட்டு அவன் புறம்பாக்கப்பட்டு அவன் அடக்கம் பண்ண கூட ஆள் இல்லாம அவன் செத்து போனான்னு சொன்னான். வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? அவன் 100 பிள்ளையை பற்றி என்ன லாபம்? அவன் தீர்க்காயுசா வாழ்ந்து அவனுக்கு என்ன நன்மை அவன் கொடுக்கிறான்? அவனை விட கருவுல இருந்து வெளிவராத குழந்தை கருவுல சாகக்கூடிய அந்த ஜீவன் தானமா, அது நல்லது. ஏன்னா இதை அனுபவிக்கக்கூடிய இந்த வேதனை, இந்த நீண்ட கால உபத்திரவங்களையும் இந்த ஒரு அவமானத்துக்குரிய மரணத்தை அந்த அந்த கருவுல குழந்தை அனுபவிக்கல. எரேமியா 22:18-19 ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க. எரேமியா 22வது அதிகாரம் 18-19 வாசம். வாசம் எரேமியா 22:18. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ராஜா யோயாக்கீம் இறுதி ராஜாவுக்கு கடைசி காலத்துல வாழ்ந்த ஒரு ராஜா. இந்த ராஜா கடவுளுக்கு விரோதமான பாவம் செஞ்ச விக்கிர வழிபாடு பண்ணி மனித ஆதாயத்தை தேடும் பொழுது அவனுடைய முடிவை சொல்றாரு. யோசியாவின் குமாரன் யோயாக்கீம் என்கிற யூதா ராஜா அவனுடைய உறவுகள் யாரும் அவன் மறிக்கும் போது அழுக மாட்டான். ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரி என்று அவனுக்காக புலம்புறதுக்கு அவன் கிடையாது. ஐயோ ஆண்டவனே சொல்லி அந்த தேசத்தாளக்கூடிய ராஜாவா இருந்தாலும் அவன் சாகும் பொழுது அவன் மறிக்கும் பொழுது அவன் அடக்கம் பண்ணவோ, அவன் மேல துக்கம் கொண்டாடவோ அவனுடைய மனைவியோ பிள்ளைகளோ அவன் ராஜ்யத்தின் மக்கள் யாரும் இருக்க மாட்டான். இந்த மரணத்தை சொல்லும்போது சொல்றாரு, ஒரு கழுதை புதைக்கப்படுகிறவனாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தறிந்து புதைக்கப்படுவான். ராஜாக்கள் எல்லாம் மகிமையா தன்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள் புதைக்கப்பட்டார்கள். ஒரு சில ராஜாக்கள் ஆண்டவர் கொடூரமா நன்றிகள். அதுல யோயாக்கீம் அவன் மறிக்கும் பொழுது மிருகத்தை தூக்கி வீசுற மாதிரி அந்த பாபிலோன் படை அவனை தூக்கி வீசி எருசலேமுக்கு வெளியே புதைக்கப்பட்டது. அதெல்லாம் கிட்டத்தட்ட சாலமோன் இங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க. அவன் இந்த உலகத்தினுடைய எல்லா பிள்ளை ஆசீர்வாதங்களை பெற்று அவன் தீர்க்காயுசு அடைஞ்சாலும் அவனுடைய மரணம் என்பது ரொம்ப மோசமா, அவனுடைய இறுதி வாழ்க்கை என்பது இக்கட்டுகளோடு முடியும் பொழுது அதை விட ஒரு மோசமான காரியங்கள் 4:5 வாசம் 4:5 மாலையாய் தோன்றி இருளிலே மறைந்து கொண்டிருந்தது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதும் இல்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அவளுக்கு இல்லாத அமைச்சர் அதற்கு இருந்தது. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காணவில்லை. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா? காரணம் சொல்றாரு, தீர்க்காயுசா இவ்வளவு செல்வங்களை பெற்று வாழ்ந்த மனுஷன் கருவழிந்த பிண்டத்தோடு ஒப்பிடப்படும். ஏன் கருவலசத்துக்கு போற குழந்தை இவனை விட பரவாயில்ல. அவ்வளவு நன்மைகளை பெற்ற அந்த மனிதரை விட இந்த பூமிக்கு வராத கருவிலை சாகிற குழந்தையை பரிசு நாங்கள் சொல்றாங்க. அது மாயையாய் கொண்டு இருளிலே மறைந்து போய் வருகிறது.
குழந்தை கருவிலேயே உருவாக்கி அது இந்த உலகத்துல பிரவேசிக்காம அது அந்த இருட்டிலே செத்து போயிடுச்சு. அதன் பேர் அந்த காலத்தால் மூடப்படும். குழந்தை பிறகு தான் பேர் வைக்க அது அதனுடைய பேர் கூட தெரியாது. அது கருவிலே அதனுடைய பேரு கூட அஞ்சு சூரியனை கண்டதில்லை. அந்த உலகத்துல வந்து சூரியனை பார்க்கல, எந்த வெளிச்சத்தையும் பார்க்கல, இந்த உலகத்தினுடைய எந்த நன்மைகளையும் பெறல. அதே நேரம் இந்த உலகத்தினுடைய எந்த உபத்திரவத்தையும் அது பெறல. அதான் இறுதியில சொல்றாரு, அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்கு உண்டு, அவனுக்கு இல்லாத அமைதி, அவனுக்கு இல்லாத இளைப்பாறுதல். அவனை மாதிரி வாழ்நாள் முழுவதும் இது கஷ்டப்படல, அவனை மாதிரி வாழ்நாள் முழுவதும் உறவுகள்னால இது கைவிடப்படல, அவனை மாதிரி வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் சஞ்சலத்தோடு எல்லாத்தையும் பெற்று இறுதி காலத்துல துக்கத்தோடு ரொம்ப மோசமான ஒரு மரணத்தை அந்த கருவுல இருந்த அந்த பிண்டம் பெற்றுக்கொள்ள. ஆறுதான் சொல்றாரு, அவன் 2000 வருஷம் ஜீவித்திருந்தாலும் ஒரு நன்மையும் அவன் காண்பதில்லை. தீர்க்காயுசு 100 வயசு இல்லை, அவன் 2000 வருஷமா அந்த உலகத்துல வாழ்ந்தாலும் அவனுடைய பிள்ளைகள் மூலமா, அவனுடைய உறவுகள் மூலமா அவன் சம்பாதித்த எந்த ஐஸ்வர்யத்தின் மேலமா அவன் ஒரு நன்மையையும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறாங்க. கருவிழுந்த பிண்டமும் மரணத்தை தழுவுது, பாதாளத்துக்கு போகுது. எல்லாத்தையும் பெற்று ஜீவித்து வாழ்ந்த இந்த முதியவனும் இறுதியில மரணத்தை தழுவி அவனும் உள்ளுள்ளாதவனா போறான் அப்படின்றத இந்த முதல் 6 வசனத்தின் மூலமா சாலமோன் பிரதானமா முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் தான், அந்த உலகத்தினுடைய பார்வையில நன்மையா, ஆசீர்வாதமா, ஐஸ்வர்யமா, புகழோட, அநேக பேரு பிள்ளைகளோட, அநேக உறவுகளோட, அநேக ஆரோக்கியத்தோட ஒரு மனுஷன் வாழ்றான்றதுக்காண்டி அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் அல்ல, அவன் தேவனுக்கு பிரியமானவள் என்று ஒரு பொழுதும் அர்த்தம் அல்ல. பிரதானமா எல்லாற்றையும் பெற்று நீண்ட காலமாய் வாழ்ந்து துன்பத்தையும் கஷ்டத்தையும் இக்கட்டுகளை அனுபவித்து அனாதையாக தனியாக மறித்து வீசப்படுவதை விட இதை எதையுமே அனுபவிக்காமல் கருவிலே மறித்து போகிறது நல்லது என்றத பிரதானமாக எல்லாத்தையும் மனுஷன் அடைஞ்சு அதுல மகிழ்ச்சியும் திருப்தி இல்லாம அவன் வாழ்றதுக்கு அவன் எதையுமே அடையாம தேவனுக்குள்ளாக விதத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறது அவர்கள் பல எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் இருந்த லோத்துடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது இதுதான் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை பார்க்கலாம். ஆபிரகாம் தேவனது அழைப்பை பெற்று அவன் தனது கல்தேய பட்டணத்திலிருந்து புறப்படும் பொழுது அவனோட லோத்தும் புறப்பட்டு வருகிறான், அவருடைய சகோதரனுடைய லோத்தும் கடவுளுடைய வாக்குத்தத்தின் மீது விசுவாசம் பண்றவனாக புறப்படுவாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனது ஆசீர்வாதங்களையும் தேவன் வெளிப்படுகிறதெல்லாம் பார்த்து ஆபிரகாம் லோத்து இணைஞ்சே வாழ்வான். ஆனா தேவன் அவர்களை மந்தைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை விட்டார். ஆபிரகாமுடைய மந்தையை மேய்க்கிறவங்களுக்கு லோத்துடைய மந்தையை ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பேசி சரி செய்வதற்கு பதிலாக லோத்து என்ன முடிவெடுக்கிறான்னு சொன்னா, ஆபிரகாமோடு சேர்ந்து இருப்பதை விட அந்த ஐஸ்வர்யமான அந்த மந்தைகளை வைத்து இன்னும் அதிகமான ஒரு மேன்மை அடைவதற்காக அவன் தண்ணீர் உள்ள சோதோமை பார்த்து ஆபிரகாமுக்கு போக முடியாது. ஆபிரகாம் சொல்றான், நீ என்னை விட்டு போலாம், நீ வலது பக்கம் போலாம், இடது பக்கம் போலாம், இடது பக்கம் போலாம், வலது பக்கம் போறேன். லோத்து நான் எங்கேயுமே இப்போ ரொம்ப கூட தான் அப்படின்னு சொல்றேன். உங்க கூட கடவுள் இருக்கேன், எனக்கு அதுதான் முக்கியம். உங்களோட கடவுளுடைய உடன்படிக்கை இருக்கு, உங்களோட சேர்ந்து இருக்கா எனக்கு நான் யோசிச்சு சொல்றேன். லோத்து அவன் கண்ணை நோக்கி பார்த்து சோதோம் செழிப்புள்ளதா நீர்வளம் கொடுத்ததாக இருக்கிறத பார்த்து அவன் ஆபிரகாமை விட்டு சோதம் நோக்கிப்பான். ஆவிக்குரிய நன்மைகளை விட்டுட்டு உலக ஆசீர்வாதங்களை நோக்கி போடக்கூடிய சோதமுக்கு போனான். சோதம் நீர் உள்ள பட்டணம் தான், சோதம் அவன் ஐஸ்வர்யமான ஆனந்த் தான், சோதம் எல்லா பொருளும் எல்லா நன்மையும் புகழ் எல்லாம் அவனுக்கு இருந்தது தான். சோதம் லோத்துடைய வாழ்க்கையிலே சோதம் ஒரு உபச்சாரம் நிறைந்த ஒரு படம், சோதம் ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு படம், சோதம் தேவ கோபத்திற்கு உண்டான படம். தேவன் அவனை எச்சரித்தார். அங்கு வாழ்ந்த பொழுது அந்த பட்டம் எதிராக சிறைபிடிக்கப்பட்டு லோத்து அவருடைய மனைவி பிள்ளைகள் அடிமையா போனாங்க. கடவுள்
அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இலக்க வச்சு சஞ்சலத்தை வச்சு சிறை கண்டார். ஆனா அப்பயும் ஆபிரகாம் கிருபையா போய் லோத்தை காப்பாற்ற முடியலாம். அப்பயும் கூட லோத்து தான் எடுத்த முடிவு தப்பு, கடவுளுடைய கோபம் மேல இருக்குது, நம்ம ஆபிரகாமோட முடிவெடுக்கும். அப்பயும் லோத்து மறுபடியும் ஆபிரகாம கையை விட்டு சோதோம் தான் வாசம். தேவனது கோபம் உட்புறமாகி அந்த பட்டணத்தினுடைய அவலட்சமான பாவங்களை அறிந்த லோத்து அங்கிருந்து வெளிவர விரும்பவே. அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய மனைவி பிள்ளை, அவனுடைய பொக்கிஷன் தான் முக்கியம். கடைசி வரைக்கும் சோதோம் நடக்கிறான். கடவுளுடைய கிருபையை பார்க்கணும். தேவன் அந்த நிலையிலேயும் லோத்துடைய வாழ்க்கையில கிருபை கொடுத்து அந்த சோதோம் அழிக்கும் பொழுது அப்ரஹாமின் நிமித்தமானவர் லோத்தை காப்பாற்றார். எது ஐஸ்வர்யம், எது செழிப்புள்ளது, எது நம்பிக்கை என்று போனாலும் இறுதியில் ஒரு பைசா கூட இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டு விளைஞ்சு துண்டக்கான துணியை கட்டாண்டவர் வளர்ந்தார். அதில் அக்கினி எழுதி சோதம் அளிக்கும் பொழுது லோத்துடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி பிள்ளைகளை அவனை காப்பாற்ற முடியும். கடைசியில் தான் உயிரை மட்டும் காப்பாற்றி தன் 2 மகன்களோட தன் மருமக்கள் மனைவி எல்லாத்தையும் அவன் இழந்த வறுமையா. கடவுளுடைய திரும்ப ஒன்று இல்லாம மனுஷன் ஒரு பொழுதும் மகிழ்ச்சி சமாதானத்தை அடைய முடியாது என்ற தேவன் லோகத்துக்கு உணர்த்துகிறார். எவ்வளவு நன்மைகள் அந்த உலகத்துல பெற்றாலும், உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றாலும் தேவனும் வாழ்க்கையில பிரதானமா இல்லாத பொழுது ஒரு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உருவாகும் என்றத லோகத்துடைய வாழ்க்கைக்கு கடவுள் அற்ற எந்த ஒரு சந்தோஷமும் இருக்கிற ஆராதனை. கடவுளுக்கு வெளியே நான் அடையக்கூடிய எந்த சந்தோஷம், உறவா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், எதை நான் அடைஞ்சாலும் கடவுள் இல்லாம நான் எதுக்குன்னா சந்தோஷம் தேடி ஓடுக்கணும். அது எல்லாமே விற்கிறக ஆராதனை. எல்லா மேன்மைகளையும் பெற்று கடவுள் இல்லைன்னு சொன்னா சஞ்சலம் வருத்தம். எதுவுமே இல்லாம கடவுள் மட்டும் இருந்தா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான. அந்த 6 வசனத்துல பெருகிறதெல்லாம் மகிழ்ச்சி. நீங்க உலகத்தினுடைய மேன்மைகள் அடைகிறதெல்லாம் மகிழ்ச்சி. நீங்கள் எதையுமே இல்லைன்னாலும் தேவன் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் கடவுள் மகிழ்ச்சி இருக்கிறார். உலகத்தினுடைய சந்தோஷத்தை தேவன் அந்த கிருபையின் மூலமாக நமக்கு தருகிறானே ஒழிய நீ அடையக்கூடிய நிலையும் வாழக்கூடிய சூழ்நிலையோ ஒரு பொழுது கொடுக்காதுன்றதை உன்னுடைய வாழ்க்கை ஆராய்ச்சிதான். ஆராதனையில் இருக்கிற நாம இந்த 6 வசனத்துல சாலமோனுடைய அங்கலாய்ப்ப வேணா சாலமோன் இதெல்லாம் அனுபவிச்சு தோத்து போன ஒரு மனுஷன் பிரசங்க இருக்கும்போது அப்படிதான் அழுகிறான். சொல்லப்பட்ட 6 வசனம் சாலமோனுக்கு நேரடியாக தோணும். அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு இறுதியில வெறுமையில இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன், ஆனா இதுல மகிழ்ச்சி சந்தோஷத்தை தேவன் கொடுக்கல. கடவுள் வந்து சந்தோஷத்தை மகிழ்ச்சி எடுத்துட்டான். நமக்கு ஒரு எச்சரிக்கை, நம்ம இந்த மனுஷன் அப்புறம் வாழக்கூடாது என்ற எச்சரிக்கை தேவன் கொடுக்கிறார். லோத்துவ தவறான ஒரு பார்வையோட உலகத்தில் வாழக்கூடாது என்ற எச்சரிக்கை தேவன் கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு திருச்சபையில எங்கோ போனாலும் இதைதான் அவன் நன்மையா சொல்றான். இந்த உலகத்துல நீ புகழையும் மேன்மைகளையும் பணத்தையும் அடையிறதுதான் உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கடவுள் உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா உனக்கு வியாதி இருக்கக்கூடாது. கடவுள் உனக்கு இருக்கிறாருன்னு சொன்னா உனக்கு பணம் இருக்கணும். கடவுள் உனக்கு இருக்கிறாருன்னு சொன்னா நீ ஐஸ்வர்யமா இருக்கணும். கடவுள் உனக்கு இருக்கிறாருன்னு சொன்னா நீ புகழையும் மேன்மைகளை அடையணும்னு தான் நீங்க பிரசங்கப்படப்படுறாங்க. ஆனா வேகம் அதுக்கு முரண்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றது. யோபுடைய வாழ்க்கையில கடவுள் எல்லாத்தையும் இழந்து அவன் பெருமையா வச்சிருந்த பொழுதும் அவனுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து அதை ஆசீர்வதிச்சார். வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு பிரியமா வாழக்கூடிய மனிதன் அவனுடைய மகிழ்ச்சி சமாதானத்தை கடவுளுக்குள்ளதான் தேடுறான். நான் எங்க தேடுறேன்? என் வாழ்க்கையில பிரதானமா மகிழ்ச்சி சமாதானம் என்பது கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வுதான். என் உள்ளங்க ஆசீர்வாதங்கள் அல்ல. எதை தேடுது, எதை வாஞ்சி. இந்த நிலம் மாறிச்சுன்னா சந்தோஷமாயிடும். இந்த கஷ்டம் போயிடுச்சுன்னா, இந்த கடன் போயிடுச்சுன்னா, இந்த வியாதி சரியாயிடுச்சுன்னா, இந்த உறவுகள்லாம் சீர்பட்டாங்க எனக்கு மகிழ்ச்சி வரும். அப்படி அல்ல, கடவுள் அப்படி கொடுக்க. அப்படி கடவுள் மகிழ்ச்சியை வைக்கல. இது எல்லாம் நாம சரியாக எல்லாம் ஒரு மேன்மையான இடத்துல தான் விடுதலை சந்தோஷத்தை கடவுள் கிருபையை கருத்தான் கொடுக்கிறார். கடவுளுடைய உறவுல தவிர வேற எங்கேயும் நமக்கு சமாதானம் சந்தோஷம் தான். 6 வசனத்துல சமாதானம்
7 இருந்து 9வது வசனம் இரண்டாவது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. 7-8 வசனம். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காலைத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படி இருக்க மூடனை பார்க்கும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன? 7-9 சொல்றாரு, மனுஷன் படக்கூடிய பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கு ஒரு திருப்தி இல்லை. மனுஷன் இந்த உலகத்துல பிரயாசப்பட்டு அடையக்கூடிய எல்லாம், உழைக்கக்கூடிய கடினமான உழைப்புகள், செய்யக்கூடிய வேலை எல்லாமே இதுக்காக தான் உடம்புக்காக, அவனுடைய வாய்க்காக தான் உழைக்கிறான், அவனுடைய ஆகாரத்துக்காக உழைக்கிறான், அவனுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்துக்காக உழைக்கிறான், அவனுடைய சரீரம் பாதுகாப்பாக வாசம் பண்ணக்கூடிய இடத்துக்காக உழைக்கிறான், அவனுடைய சரீரத்தை நன்மை தரக்கூடிய பொருளுக்காக அவன் உழைக்கிறான். அவனுடைய எல்லா பிரயாசமும் அவனுடைய வாய்க்காக சொல்லப்படுது, அவனுடைய மாம்சத்துக்காக. அதனால சொல்றது, அவன் மனதுக்கோ திருப்தி, மனதுக்கோ திருப்தி. உழைக்கக்கூடிய உழைப்பு எல்லாம் சரீரத்துக்காக இருக்கிறதுனால அவன் ஆத்மா ஒரு பொழுது திருப்தியை உண்டாக்க முடியாது. அவன் எதை நோக்கி ஓடுகிறான், எதை நோக்கி அவன் பிரயாசப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய எல்லா சரீர பிரகாரமான தேவைக்காண்டி வரான். ஏன் உழைக்கிறான்? ஏன் பணத்தை சம்பாதிக்கணும், இன்னும் அவனுக்கு சாப்பாடு, இன்னொன்று அவனுக்கு உடை, 3வது அவன் மகிழ்ச்சி வசிக்கக்கூடிய இடம், 4வது அவனுக்கு மகிழ்விக்கக்கூடிய பொருட்கள், இறுதியா அவன் வாழக்கூடிய மனிதர்களுடைய புகழ்ச்சி. இதுதான் வரும். எல்லா வேலைகளும், எல்லா பதவி உயர்வுகளும், எல்லா மேன்மைகளையும் மனுஷன் அடைகிறதுக்கு இந்த 4 அடிப்படையான விஷயம். ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவனுடைய உழைப்பும் அவனுடைய கடினமான விஷயமும் எல்லாமே அவனுடைய உடம்பு வியாதி இல்லாமல் இருக்கணும், அவனுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், இந்த உலகத்துல அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கான பிரயாசம் தேடி போடணும். ஆனா அவனுடைய ஆத்மாவுடைய நிலையை குறிச்ச மனதுக்கு திருப்தி இல்லை. அவன் மனசுக்கு எந்த திருப்தி கொடுக்குதுன்ற யோசனைகள் இல்லை. அவன் மனதுக்கான திருப்தியை நோக்கி அவன் ஓடுறதில்லை. அவன் மனதுக்கான தேவையை நோக்கி அவன் கடினமா உழைக்கிறது இல்லை. அவருடைய உழைப்பு எல்லாம் அவருடைய சரீரத்திற்கான காரியங்களுக்காக விஷயம். ஒரு பொழுதும் உனக்கு ஆத்மா இருக்குன்றதை உணர்கிறான். அவனுடைய இருதயத்துல கடவுள் ஒரு அழியாத ஒரு ஜீவனை கொடுத்திருக்கான்ற உணர்வற்றவனாக, அது ஆத்மா பிரதானமானது, அழியாதது, அந்த ஆத்மா முக்கியமானது, பிரதானமானது என்ற சிந்த ஒரு மனிதனுக்கு சொல்றாரு. இப்படி இருக்க மூடனை பார்க்கிற ஞானிக்கு உண்டாக மேன்மை என்ன? ஜீவனோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அந்த ஏழைக்கு உண்டாக மேன்மை நினைப்பா எல்லாரும் வர்றான். மூடனாக இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தாலும் மூடனா வாழ்ந்தாலும் ஞானியா வாழ்ந்தாலும் 2 பேருக்கு தான் வர்றான். கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அதிகமா சம்பாதிச்சாலும் கொஞ்சமா வேலை செஞ்சாலும் வேலையை செய்யாம சோம்பேறியா இருந்தாலும் எல்லாருடைய பிரயாசமும் வாய்க்காக, எல்லாருடைய பிரயாசமும் சரீரத்துக்காக ஏறப்படக்கூடிய பிரயாசமும் ஏறப்படக்கூடிய துன்பமும் இக்கட்டுகள் எல்லாத்திலையும் மேன்மை என்பது எல்லாம் இந்த ஒரு காரியத்திலே வரும். அதனால வசனத்தால் சொல்றார். 9வது வசனத்தை வாசிக்கும் போது ஆசையானது அலைந்து தேடுதலை காட்டிலும் கண் கண்டதே உள்ளது, இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துவதுமாக இருக்கிறது. இப்ப எல்லா மனுஷனும் ஒரே நோக்கத்துக்காக ஒரே திட்டத்துக்காக ஓடுறதுனால எல்லாரும் அலைஞ்சி ஓடுகிறவனா. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்க மனுஷனுடைய இருதயத்தினுடைய ஆசை அலைஞ்சு தேடும். அவனுடைய இருதயம் ஒரு சரீர நன்மையை தேடும். அதுல இருந்து வறுமையை அடைந்த அடுத்தவருக்கு வருகிறது. அவன் இருதயம் எங்கேயுமே திருப்தியாகாது. அவனுடைய சரீர பாதுகாப்பு கண்டி உழைப்புக்காக அவன் ஓடக்கூடிய எல்லா ஓட்டமும் ஒன்னா விட்டு அவனுக்கு நாளைக்கே அலைபாயக்கூடிய இருதயம். பாவம் இருக்கிற வரைக்கும் அந்த பாவம் குறைஞ்சு ஒரு மரத்துல இன்னொரு மரத்துல தாவி தாவி குதிக்கிறது போல நம்ம இருதயம் ஒரு சந்தோஷத்துல இன்னொரு தாவி தாவி குதிக்கும். ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாம் ஒரே சரியான நன்மையை நோக்கிறான். ஆசையாக அழகை தருவதை பார்க்கிறோம். கண் கண்டதே தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல திருப்தியா இருக்கிறது மனிதனுக்கு நலமான காரியம். ஆனால் இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாக
தான் நிலையில திருப்தியா இருக்கிறதா கடவுள் விரும்புகிறார். ஆனால் மனுஷன் விருப்படும் தேவன் அவனுக்கு நியமித்திருக்கிற நிலையில அந்த திருப்தியை மகிழ்ச்சியை விரும்புவது அடைவதில்லை. அவன் சரீர காரியங்களுக்காக நோக்கி ஓடக்கூடிய எந்த ஒரு ஓட்டமும் அவனுடைய மன திருப்தியை கொடுக்காது. எல்லாம் அவனுக்கு மன வலிகளையும் மன சஞ்சலத்தை உண்டு பண்ணுறது சொல்றாங்க. அவனுடைய சரீர பாதுகாப்புக்கு அவனை அடையக்கூடிய எல்லா நன்மைகளும் அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு பொழுதும் இளைப்பாறுதலை நிம்மதியும் தராது. அதான் இருதயத்துல பாவம் செஞ்சிச்சு, இருதயத்துல கடவுளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டு அத்தியலைய மறைச்சது தான் பாவம் கொண்டு நினைக்கிறான். தன் நிர்வாணத்தை முடிக்கா தான் பாவம் சரியாகிட்டு நினைச்சான். ஆனா இன்னும் அவனை குற்ற உணர்ச்சியாக்கி அவனை மரங்களுக்குள்ளாக ஒளிந்து துக்கத்தோடு கண்ணீரோடு உட்கார வைத்தார். சாலமோன் இந்த ஓட்டத்தை ஓடிதான் சொல்றான். நான் ஞானியா இருந்தாலும், நான் மூடனா இருந்தாலும், நான் ஏழையா இருந்தாலும், பணக்கான என்ன ஓட்ட நான் ஓடணும், நான் அழைத்து திரிக்கிற மனுஷன். என் வாய்க்காக ஓடுறேன், என் சைதத்துக்காக ஓடக்கூடியவனாக நான் இருக்கிறேன். என் சரீரம் எதை வாஞ்சிக்கோ அதை செய்யதான் நான் போறேனே வழிய என் மனசு என் ஆத்மாவுக்கு திருப்தியான உன்னையும் நான் உட்கொள்கிறோம் ஏற்படுகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசுதான் ஐஸ்வர்யமான ஒரு மனிதனை குறித்து சொல்றார். ஒரு ஐஸ்வர்யமானுடைய நிலம், ஏற்கனவே ஐஸ்வர்யமான பணக்காரன், அவனுடைய நிலம் அதிகமாக வளர்ந்துருச்சு. அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான விளைச்சல்கள் அவனுடைய நிலம் பெற்றுக்கொண்டது. அவன் என்ன சொல்றான்? என் ஆத்மாவே எல்லாத்தையும் அனுபவிச்சு குடித்து கொடுத்தது போது அநேக தலைமுறைக்கு அவன் ஆத்மா அநேக வருஷம் உயிரோடு இருந்து அதன் மூலமா அநேக நன்மைகளை பெற்று அவருடைய ஆத்மாவுக்கு நிம்மதி வரும்னு நினைக்கிறேன். அவருடைய கோதுமையின் விளைச்சல், அவருடைய தானியத்தின் விளைச்சல் அவன் ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கிற ஸ்டரத்தோட பேசணும். நிம்மதியா கலைஞர்கள் அடிச்சு பெருசா கட்டு, எல்லா பொக்கிஷங்களையும் சேர்த்து வை, நிம்மதியா தாமத வழங்க இருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் இந்த ராத்திரி அவருடைய கணவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் ஆத்மா நான் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்துட்டேன்னு சொன்னா நீ பெற்று அனுபவித்து நீ கடினமா உழைச்சி பெற்றதெல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். மனிதனுடைய பிரதான தேவை என்பது அவனது ஆத்மாவுடைய மீட்பும் சந்தோஷமான அவனுடைய சரீரத்தினுடைய மீட்பும் சந்தோஷம் கிடையாது. ஆத்ம மீட்பை திரடாத ஒருபொழுதும் திருப்தி அடைய முடியாது. ஆத்ம சந்தோஷத்தை தேடாத ஒருபொழுதும் சந்தோஷத்தை அடைய முடியாது. சாலமோன் பிரதானமா 9 வருஷத்துல என்ன சொல்றாரு? என்ன அடைஞ்சாலும் மன திருப்தி தேடும். ஆத்மா சந்தோஷத்தை தேடும். ஆத்மா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தா சந்தோஷமா இருக்கு. நீ எல்லாத்தையும் பெற்று வெறுமையா போறதை விட எல்லாரும் சரீர நன்மை, ஒரு சரீரம் எப்படி அறிய போதோ அதே மாதிரி நீ சரீரத்துக்காகப்பட்ட பிரயாசங்கள் எல்லாம் அறியும். நீ அழிச்சு போவதை தேர்தல்னு சொன்னா நீ அழிஞ்சு போயிடும். நீ இந்த உடம்புக்காக என்ன பெருக்கலையோ இதெல்லாம் அழியும். ஏன்னா உன் சரீரம் அழியக்கூடியது. நீ அழிச்சு போகிற ஒரு மனுஷன். உனக்கு அழியாம இருக்க ஒன்னே ஒண்ணு ஆத்மா தான். ஆத்மாவை திருப்திப்படுத்துற ஒன்னே ஒண்ணு அழியாத ஒன்றை திருப்திப்படுத்தணும். அழியாத ஆத்மாவை அழியக்கூடிய பொருள்னால ஒரு பொருளை திருப்திப்படுத்த முடியாது. என்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஆத்மாவை தற்கால உலக இன்பங்கள் திருப்திப்படுத்த முடியாது. இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறது, இந்த ஆத்மாவை படைக்கிறது, இந்த ஆத்மா உருவாக்குன தேவனை தவிர ஒரு பொழுதும் நிகழ்ச்சியை சமாதானத்தை முடியாது. 9 வசனங்கள் சாலமோன் பிரதானமாக நான் சொல்றாங்க. மெய்யான மகிழ்ச்சி என்பது ஆத்ம மீட்பை தேடுவதுதான். ஆத்மா மனசுக்கான திருப்தி மகிழ்ச்சியை நீ தேடாம ஒரு ஆத்ம சந்தோஷ மகிழ்ச்சி. ஆத்மா சரிப்பட்டு இருக்கிறது. உள்ளான வார்த்தையை ஆராயாமல்